ஓம் நம சிவாய. புண்ணியம் பண்ணவங்களால தான் கோவில் கட்ட முடியும்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. இப்போ உங்கள் அருகாமையில் ஏதோ ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் உங்ககிட்ட நன்கொடை கொடுக்குற அளவு பணம் இருக்குது அப்படின்னும் போது, அந்த பணத்தை நன்கொடையாக கொடுக்குற அளவு மனம் இருக்குன்னாலே நீங்கள் புண்ணியசாலியாக தான் இருக்கிறீங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கீங்க. அதனால கோவிலுக்கு பணம் கொடுக்குற அளவு வசதி கொடுத்துருக்கா கடவுள் இல்லையா? ஸோ அப்படி நன்கொடை கொடுக்கும்போது கோவில் கட்டின புண்ணியத்தை அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் அருகாமையில் ஏதோ ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்கன்னா உங்களால் எந்த நன்கொடையை கொடுங்க. அதனால கடவுளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், உங்களுடைய பாவங்களும் குறையும். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கோயில் கட்டுறதுக்கான திருப்பணிக்கு பணம் கொடுக்கும் பொழுது அவங்களோட புண்ணியம் கூடும். உங்களால் இயன்ற பணம் தான் கொடுக்கணும். இதற்காக நிறைய பணம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. கோவில் கட்டுறதுக்கு முழு பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் இயன்ற பணம், மன மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய பணம், அந்த பணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல யுகங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இதான் உண்மை. ஓம் நம சிவாய.